சொன்னது போல உலகத்தில் ஆங்காங்க அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, எங்கள் தலைகளை உயர்த்தி மீட்பு சமீபமாய் இருக்கிறது நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டோடு வருகை மிகவும் சமீபம். அச்சடையாளங்களாய் எவ்வளவு காரியங்களும் பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. சபை ஆயத்தப்படட்டும், நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் அவர் வருகையிலே அவர் கொண்டுதான் நிற்கப்படும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வேதத்தில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான காரியம் தான். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுகிறதான கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறதான காரியங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரியத்திலும் மிகவும் முக்கியமான காரியங்களை எடுத்து அன்றாடம் ஒவ்வொரு வாரம் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை, நான் கற்றுக்கொண்டதை என்னுடைய திருச்சபையும் கற்று அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் என்பதற்காய் என்ற நோக்கத்தோடு கூட இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தி உங்களுக்கு கடந்து வருகிறது. மாற்ற முடியாத 3 நம்பிக்கைகள் அல்லது மாற்ற முடியாத 3 தீர்ப்புகள். ஆண்டவர் எழுதின வார்த்தையில் ஒன்றுமே மாற்ற முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலோ ஒளிந்து போகாது என்பதுதான் சத்தியம். ஆனால் இந்த நாளிலே மாற்ற முடியாத 3 நம்பிக்கைகள், தீர்ப்புகள் குறித்து இந்த நாளிலே கர்த்தர் கற்றுக் கொடுத்தது நான் உங்களுக்கு கற்றுத்தந்து உங்களுக்கு போதிக்கும்படியாக விரும்புகிறேன். 3 unalterable convictions. 3 unalterable, மாற்ற முடியாது சில convictions, நம்பிக்கை அல்லது தீர்ப்பு குறித்து நான் இந்த நாளிலே உங்களோட பேச முடியாக விரும்புகிறேன். முதலாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப சர்வ சிருஷ்டிக்கும், உலகத்தில் இருக்கிறதான எல்லா படைப்புகளுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதே தான் நாங்கள் அடிக்கடி நாங்கள் வாசிக்கிறதான, நாங்கள் கேட்கிறதான இன்னும் ஒரு வேத பகுதி உண்டு. 28வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது வசனம். ஆகையால் மத்திய 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. மார்க் எழுதும் பொழுது எழுதுகிறார், சகல சிருஷ்டிப்புக்கும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மத்திய எழுதும் பொழுது சொல்கிறார், சகல ஜாதிகளையும். அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, அத்தனை ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பதாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமானால் அந்த ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்பும்படியாய், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய், ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நாங்கள் இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நற்செய்தி என்ன? நாங்கள் அறிவிக்க வேண்டிய நற்செய்தி ஆண்டவர் சீக்கிரமாய் வரும். அதான் அறிவிக்க. ஆண்டவர் பிறந்தார், எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் மாதம் 25, நம்முடைய தேசத்திலே, விசேஷம் இலங்கை தேசத்திலே 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய பிறப்பு நாளை தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடுகிறோம் என்று எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். ஆனால் இனிமேல் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்தார், எனக்காய் பிறந்தார், எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லணும், அதையும் சொல்லணும். அதையும் தாண்டி இதை சொல்ல வேண்டிய ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நாம் பார்க்க, நாம் அனுபவிக்க, நாம் உணர்ந்து கொள்ள அந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இது மாற்ற முடியாத ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்லும் பொழுது அவர் சொல்லி நமக்கு கொடுத்து ஒப்பு கொடுத்து விட்டு சென்றதான ஒரு பெரிய ஒரு வேலை தான் இந்த வேலை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்மங்கள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டியதான காரியங்கள் உண்டு.
ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டியதான கடமைகள் உண்டு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை வாழ வைத்த, நம்மை ரட்சித்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது அதை காட்டிலும் ஒரு பெரிய வேலை. அதை காட்டிலும் ஒரு பெரிய வேலை. நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது, நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கக்கூடாது, பேசணும். வேதத்திலே சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஓய்வு நாள். நமக்கு இது ஓய்வு நாள் இல்ல, வாரத்தின் முதல் நாள், நியாயப்பிரமாணத்தின் நாளிலே ஓய்வு நாள் அன்று என்ன செய்யணுமா, முழு குடும்பமும் உட்கார்ந்து காலை முதல் ராத்திரி வரையிலும், அதாவது வேதத்தை பேசிட்டு இருக்கணும். அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இருந்து கேட்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம யாருமே அப்படி இருந்து கேட்கறதும் இல்லை, முழு நாளும் வேதத்தை தியானிக்கிறதும் இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே அப்படிதான் இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்டதான காலம் மாறி இப்பொழுது கிருபை காலம் வந்தனால நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, சுவிசேஷம் சொல்லுகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாய் அனுப்பப்பட்ட யோனா திசை மாறி போன பொழுது அவனை கர்த்தர் மறுபடியுமாய் பிடித்தெடுத்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படிக்கு அவர் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போனார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற காரியங்களை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் சொன்னதை தேவனுக்காய் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேகமான நேரத்தில் சரி டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். இனிமேல் நமக்கு டைம் கிடைக்காது. இனிமேல் என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சொன்னது போல இப்பதான் கொரோனா இன்னும் முடியல, முழுமையாய் முடியல. ஆனால் அதுக்குள்ள வெள்ளம் 20 கோடி ஜனங்கள், 20 கோடி ஜனங்கள் அழிவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட 20 கோடி. நான் பாருங்க, நம்ம ஒரு தேசம், நம்ம நாடு 2 கோடியா? இது மாதிரி எத்தனை மடங்கு? 10 மடங்கு, 10 மடங்கு ஜனங்கள். அதாவது இந்த தேசத்தை போல 10 தேசங்கள் அழிய போகிறது. 10 தேசம் கிடையாது. நாம் ஏதோ கேஷுவலா சொல்லிட்டு அங்க சைனாவுல வெள்ளமா அது வந்தா 20 கோடி அழிஞ்சு போயிடுவாங்களாம். 20 கோடி இல்ல, 20 தேசம். நம்முடைய தேசத்தை போல 10 தேசங்கள் அழிய போகிறது. அந்த தேசத்துக்கு யார் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது? அங்க போய் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அங்க போய் சொல்ல முடியாது. நமக்கென்று ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கென்று சொல்லி இனத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ஜாதியை கொடுத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் அநேக சிருஷ்டிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சிருஷ்டிகளுக்கு நாங்கள் தேவனை குறித்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். வருகிற 30ஆம் தேதி வியாழக்கிழமை என்று நான் நம்புகிறேன். அன்று ஒரு வேலை திட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபைக்கு நான் அறிவிப்பு தருகிறேன். அதாவது யோவானுடைய சுவிசேஷத்தை எடுத்து இன்னொரு திருச்சபையில செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க, நானும் செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த திருச்சபை அவங்களோட சுத்த பணத்தை கொடுத்து அந்த ட்ரக்ஸ் வாங்கி, அதாவது ஒரு புத்தகம் வந்து உண்மையான விலை 25 ரூபாய், காஸ்பல் ட்ரக், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 25 ரூபாய். அது அவங்களுக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி இருக்கிறாங்க பைபிள் சொசைட்டில. அவங்களுக்கும் சொல்லி பிரிண்ட் பண்ணியிருந்தனால 13 ரூபாய் 50 சென்ட் 13 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 13 ரூபாய் புத்தகத்தை எடுத்து அவங்க ஏற்கனவே 2 வாரத்துல எத்தனையோ விதமான மட்டப்புரிய மற்றது கொழும்பு பகுதிகளில் பிளக்ஸ்ல எல்லாம் ஏறி எத்தனையோ ஆயிரங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு, அதாவது பைபிள் சொசைட்டிக்கு அவங்களோட கமிட்மெண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு மாதத்துக்கு 60,000 சுவிசேஷ புத்தகங்களை எடுத்து நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப 60,000 into 13 எவ்வளவு கணக்கு பாருங்க. அவ்வளவு சேர்த்துக்கு என்னால முடியாது. ஆனால் நான் நினைத்தது ஒரு 1000 ஆகிலும், ஒரு 500 அல்லது 1000 புத்தகங்களை எடுத்து நாம் வாழ்கிறதான பகுதி, உங்கள் வீடுகள் உள்ள பகுதி, நாங்கள் நம்முடைய திருச்சபை உள்ள பகுதி, இந்த பகுதிக்காகிலும் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி. எனவே அதற்காக 13ஆம் தேதி நாம மட்டும், நம்முடைய திருச்சபை மட்டும் இருந்தால் அந்த ஒரு நாள்ல செய்து முடிக்க முடியாது. எனவே அந்த திருச்சபைக்கு நான் கதைத்த பொழுது அவங்க சொன்னாங்க, அவங்க எடுக்கிற விலைக்கே அவங்க அந்த புக்ஸ் தாரேன் அப்படின்னு சொல்லி, சுவிசேஷ புத்தகங்கள். அப்ப அவரிடத்துல வாங்கி அவர்களும் சில புத்தகங்களை தருகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. மாத்திரமல்ல, அவர்களுடைய திருச்சபையிலும் இருந்து ஆட்களை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து செய்யறேன். அப்ப அவங்க நம்முடைய ஏரியாவுக்கு வந்து அவங்க, அதாவது நம்ம வீட்டை வந்து யாராவது ஒருவர், நம்ம ஏரியாவை வந்து யாராவது ஒருத்தர் வந்து கூட்டி பெருக்கி துப்புரவு பண்ணும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிறதான நான் நீங்க சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்க. உங்க வீட்டை வந்து
யாரோ ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு விசிட்டர் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கூட்டி துப்புரம் பண்ணி இது இப்படி இருக்கக்கூடாது, இது இங்க இருக்கணும், இது இவ்வளவு அழுக்கா இருக்கக்கூடாது, இது இப்படி கழுவி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம வீட்டுல இருக்க நாம சும்மா இருக்க முடியுமா? இருப்போமா? ஐயோ அவங்க செய்யறாங்களேன்றதுக்காக வேண்டியாவது நாம் கூட மாட கொஞ்சம் செய்வோம். அதே போல அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் நமக்காய் அவர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் சேர்ந்து அந்த 30ஆம் தேதி இந்த பகுதிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அந்த புத்தகத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. சத்தமே. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி சந்தர்ப்பமாய் இருக்கிறது. கடைசி வாய்ப்பாய் யாருக்கு தெரியும்? நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த பகுதிக்கு, பள்ளியவத்த பகுதிக்கு, ஐக்கியத்த பகுதிக்கு, வத்தலைக்கு ரட்சிப்பு வேற எங்காகிலும் இருந்து வரலாம். ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை ஒரு நாளும் யாரும் தடை பண்ண முடியாது. நம்முடைய பங்கை நாம் செய்வோம். ஆண்டவர் என்கிட்ட உங்கள்கிட்ட கணக்கு கேட்காதபடி இருக்க நம்மாடி என்றதை நாம் செய்வோம். அதாவது நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன், இந்த சபை ஆரம்பிச்சு வைக்கிறேன். அதை பார்த்துட்டு இன்னும் யாராவது செய்யறாங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் வாழ்கிறதான பகுதி கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்து யாருக்குமே தெரியாம இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் பரலோகம் என்னையும் உங்களை பார்க்கிறது, பரலோகம் நம்மை எதிர்பார்க்கிறது. இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அதுல வந்து கவர்னர்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல, இந்த தேசத்தின் ஜனாதிபதி எதிர்பார்க்கல, பிரதமர் எதிர்பார்க்கல, வரப்போகிறதான மந்திரிகள் இடத்துல எதிர்பார்க்கவில்லை. மாறாய் இந்த பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகையின் பொழுது இந்த வத்தலை பகுதி, நாம் வசிக்கிற இந்த பகுதி கர்த்தர் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கிறார், அவருடைய வேலையை செய்யும்படியாய். எனவே வருகிறதான நாட்களிலே 30ஆம் தேதி வியாழக்கிழமை அதை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் கற்றுக்கொள்வேன். ஆனால் 30ஆம் தேதி நாட்களை நாளை வைத்துக் கொள்ளுங்க. சாயந்தரம் ஒரு 3:30 மணியிலிருந்து 4 மணி வரை இந்த இடத்துல ஜெபித்து விட்டு 4 மணிக்கு இந்த பகுதியில போய் நம்மால் முடிந்த வரையிலும் அந்த வீடுகளுக்கு சுவிசேஷத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது. அதான் நம்ம வேலை. அதுதான் விதைக்க வேண்டிய வேலை நம்முடையது, வளர செய்கிறவர் அது நம்முடைய வேலை கிடையாது. அவங்க எடுத்தவங்க எல்லாருமே வாசிக்கிறாங்க. இப்ப யாருக்கா? எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. அடுத்து இலங்கை தேசத்தில் என்ன நடக்கும், இனிமே என் வாழ்க்கைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவை. அவர் இல்லாதபடி இனிமேல் இந்த தேசத்திலே உலகத்திலே வாழவே முடியாது. யுத்தங்கள் ஆரம்பிக்க போகிறது, அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம தேசத்துல திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, வியாதி வருத்தங்கள், பலவீனங்கள், எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்தால் என்ன செய்யுது யாருக்குமே தெரியும். ஏற்கனவே இப்ப கொஞ்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் லாக்டவுன்லயே ரொம்ப பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு சம்பள குறைவு. அரசாங்க உத்தியோகத்திற்கு சொல்லியிருக்காங்க, நீங்க வேலை செய்யலன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லி. அவர்கள் கட்டாயம் சம்பளத்துக்கு தகுதியானவர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள். ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, வேலை செய்யலன்னா சம்பளம் இல்லை. இதுதான் இன்றைய நிலை. இன்றைய நிலையில இப்பேற்பட்டதான நிலையில இருந்து இந்த தேசத்தை கை தூக்கி எழுப்ப வேண்டுமானால், இந்த தேசத்தை தூக்கி நிறுத்த வேண்டுமானால், இந்த தேசம் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்க வேண்டுமானால், நான் நீங்களும் ஆண்டவருக்காய் எழுப்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எழுப்பி திரும்பில நடக்க வேண்டியவர்களாய் இருக்கும். இனிமேல் என்ன நடக்கும் சொல்லி யாருக்குமே தெரியாது. எனவே தயவு செய்து இந்த முதலாவது மாற்ற முடியாத தீர்ப்பு இல்லையா, மாற்ற முடியாத நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னார், சகல சிருஷ்டிகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய, ஆண்டோடைய வருகையை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் இந்த ஏற்பாடு. இந்த ஏற்பாடு இல்லாதபடி இந்த காரியத்தை நாம் செய்யாத போனோம் என்றால் ஆண்டவர் நிச்சயம் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். நம்ம ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருக்கு விலையேற பெற்றது. ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை சிந்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கிறார். நாம் இனி இப்படியே நிர்விசாரமா இருப்போம் சொன்னா வாரதும் போறதுமா. நான் உங்கள்ட்ட சொல்லல ஜனங்களை சபைக்கு கொண்டு வாங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சபை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபைக்கு சேர்க்கிறது கொண்டு வந்த கர்த்தருடைய வேலை. ஆனா செய்ய வேண்டிய வேலை நம்முடையது. நமக்கு ஒரு வீடு இருக்கிறது, நமக்கு ஒரு தோட்டம் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த தோட்டத்தை கொத்தி அதை பதப்படுத்தி விதைக்க வேண்டியது என்னுடைய உங்களுடைய வேலை. ஆனால் விளைய செய்கிறது நம்ம வேலை கிடையாது, நம்ம வேலை கிடையாது. கோழி முட்டை போடுது,
அந்த முட்டையெல்லாம் சேகரித்து வைக்கிறோம். ஒரு 20 21 முட்டையை நாங்க வைக்கிறோம். முட்டையை சேர்த்து அதை ஆட்டாம அசைக்காம பத்திரப்படுத்தி அடை வைக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆனால் அதை குஞ்சாய் குறிக்க வைத்து முட்டையை கோழியாக்க வேண்டியது யார் வேலை? நாம போய் உட்கார்றோம் முட்டை மேல, அது கோழிட வேலை. கோழிட வேலை கோழி செய்யட்டும், முட்டை வேலைய முட்டை செய்யும். நம்ம வேலையை நாம செய்வோம், குறிக்க வைக்க வேண்டியது கர்த்தர். எனவே நம்முடைய வேலை அன்பா இருக்கும், அதை மாற்றவே முடியாது. கர்த்தர் சொன்னார், பரலோகத்துக்கு ஏறி போகும்போது சொன்னார், அவர் இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லிருக்கலாம், ஆண்டவரே நாங்க செஞ்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், ஒண்ணுமே நடக்குது இல்லை அப்படின்னு. இப்ப நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வரும்பொழுதுதான் கணக்கு கேட்பார். ஆண்டவர் கொடுத்துட்டு எஜமான் போயிட்டாரு. வீட்டு எஜமான் போகும் பொழுது தன்னிடத்தில் இருக்கிற ஆசையை அல்லது தானத்தை நிறைய உண்மைகள் இருக்குது, கொடுத்துட்டு போயிட்டாரு. பிரிச்சு 5 வாங்கணும், 10 ஆகணும், 2 வாங்கணும், 4 ஆகணும், 1 வாங்கணும், புதைச்சு வச்ச மாதிரி நாம புதைக்க வைக்கிற காலம் இது அல்ல. அது ஒன்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற, நீ வட்டிக்காரனிடத்துல கொடுத்துருக்க, நான் வந்து வாங்கியிருப்பேன், நீ வட்டிக்காரனுக்காவது கொடு. அது வட்டி வருதா இல்லையா ஒண்ணுமே நீ யோசிக்காத. உன்கிட்ட கொடுத்தது நீ கொடுத்து மற்றவனுக்கு, அதை நான் வந்து வட்டிக்காரனிடத்திலிருந்து நான் மேல பெற்றுக் கொள்வேன். நாம செய்ய வேண்டியதான வேலையை நான் வாங்கி தருகிறேன். முதலாவது நான் வாங்கி தருகிறேன், சபை வாங்கி தரட்டும். அந்த புக்கை எடுத்துட்டு போய் நீங்க திருத்தருவா வீடு வீடா கொடுங்க. கொடுக்கிற வேலை நம்முடைய. அதற்கு பிறகு உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரால் ஏவப்பட்டால் நீங்கள் அந்த புக்கு ஒரு 10 புக்கோ 20 புக்கோ வாங்கி வச்சுக்கிறீங்க, பார்க்கிறவங்களுக்கு கொடுங்க. அதுக்கு நீங்க அதாவது நீங்க 13 ரூபா தான் செலவழிக்க போறீங்க. 13 ரூபாய் ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வரப்போகுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காய் உங்களுக்காய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்துக்கு முன்பதாக 13 ரூபாய் ஒரு விலையே கிடையாது. நாங்க எவ்வளவு காரியங்களை நாங்க எவ்வளவு வீணாய் செலவழிக்கிறோம். சிப்ஸ் வாங்கி சாப்பிட போனாலும், அதாவது மஞ்சக்கா சிப்ஸ் வாங்க போனாலே 50 ரூபாய், 10 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான். 10 ரூபாய்க்கு 2 கையில கொடுத்து அனுப்புவான். டொஃபி ஒன்று வாங்க போனாலும் 3 ரூபாய். இப்ப 13 ரூபாய்க்கு 3 டொஃபி தான் வாங்கலாம். இது இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரைஞ்சி போயிடும். ஆனால் 13 ரூபாய் கொடுத்து ஒரு ட்ரக்ஸை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஆத்மாவை பரலோகம் வரை கொண்டு சேரும். உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டது, உங்களுடைய பேர் அங்க டிபாசிட் ஆயிடும். எவ்வளவு செலவு, எவ்வளவு செலவு. தயவு செய்து கருத்தா இந்த காரியத்தை கவனிங்கள். இனிமேல் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இலங்கை தேசத்தின் தலையெழுத்து எப்படி மாறுமோ தெரியாது. அந்த தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது யாரும் கிடையாது, சபைதான். அரசாங்கமோ கேபினட்டோ கிடையாது. இலங்கை தேசத்தில் இனிமேல் வரப்போகிறதான தலையெழுத்தையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்க போகிறது நானும் நீங்களும் நான், கர்த்தருடைய சபைதான். எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய மாற்ற முடியாத நம்முடைய நம்பிக்கை என்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகிறதுக்கு முன்பதாய் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்ம இது விழுந்த கடன். இரண்டாவதாக மாற்ற முடியாத நம்பிக்கையில இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி 23வது வசனம் வரையிலும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபம். 17வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததான ஜெபம். ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்கணும், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சீஷர்கள், என்னுடைய சபை, என்னுடைய குடும்பம் இப்படி எல்லாம் இருக்கணும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து நினைத்து ஜெபித்ததான ஜெபம் தான் இந்த வசனங்கள். நானும் நீர் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் என்னை அனுப்பினதை இந்த இவர்கள் அறிந்திருக்கிறது போல எல்லாரும் அறிந்து கொள்ளணும், எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் இந்த தெருவுக்கு, இந்த ஜனங்கள் மத்தியிலே அனுப்பினார் என்பதை ஒவ்வொரு குடும்பமும் அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கும் இயேசு தேவை, அரசியல்வாதிகளுக்கும் இயேசு தேவை. அவங்க யார்கிட்ட போறது, என்ன செய்யறது, எப்படி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை சாவிப்பது என்று சொல்லி தெரியாமல் அங்கலாய்க்கிறதான ஒரு நேரம். நம்ம கப்பா லிஸ்ட் எடுத்து பாத்தீங்களா, எத்தனை பேர் எலெக்ஷன் கேட்கறாங்க பாத்தீங்களா? இலங்கை மேப் மாதிரி பெரிய சீட்
அவ்வளவு பேர் கேட்கிறாங்க. இத்தனை பேர்ல எத்தனை பேர் வர போறாங்க? அப்ப அத்தனை பேரும் மிச்சம் எங்கே போதால இந்த எலெக்ஷன்ல நிக்கிற மந்திரிமார் வீட்டுக்கு போனாலே 300 பேர் 400 பேர் போக முடியும். வேற யார்ட்டையும் போகல. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு மந்திரிமார் வீட்டுக்கே போயிட்டு, கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மந்திரிமார் வீட்டுக்கே போயிட்டு ஒரு என்ன சரி ஹயர் பண்ணிட்டு போனாலும் கூட ஒரு 5000க்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அத்தனை மந்திரிமார்கிட்டையும் போயிட்டு ஒவ்வொரு வீட்டையும் தட்டி 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 ஒரு சுவிசேஷம் கொடுத்தாலே 500 சுவிசேஷத்தை புத்தகத்தை கொடுத்துடலாம். அத்தனை பேர் கேட்கிறான். அப்ப இலங்கை தேசத்துல எத்தனை பேர் கேட்பான்? எனவே நானும் நீங்கள் ஒன்றாயிருக்கிறது ஆண்டவர் செபிக்கிறார். நானும் நீங்கள் ஒன்றாயிருக்கிறது நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறது போல. அப்ப ஆண்டவருடைய ஜெபம் என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் இந்த அழிந்து போகிறதான ஜனங்களுக்குள்ளே, அழிந்து போகிறதான தேசத்துக்குள்ளே, அழிந்து போகிறதான பட்டணத்துக்குள்ளே, அழிந்து போய்கொண்டிருக்கிறதான நம்முடைய வேலைத்தனத்துக்குள்ளே, நம்முடைய பாடசாலைக்குள்ளே கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதை மற்றவர்கள் அந்த சூழ்நிலையில சந்தர்ப்பத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நம்ம வேலை என்ன? கொடுக்க வேண்டியது. 22வது வசனம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றார், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே மகிமையை ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் அந்த சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துட்டு நாங்கள் தெருவா போகும் பொழுது, நாங்கள் தெருவா போறதுக்கெல்லாம் தெருவா போய் வீடுகளுக்கு தான் போக போறோம். இந்த ட்ரக்ஸ் வந்து நாங்கள் ரோட்ல இருந்து கொடுக்க போறது, ஒவ்வொரு வீட்டையும் தட்டி கொடுக்க போறோம் இல்லையா? ஒவ்வொரு வீட்டையும் தட்டி கொடுக்கும் பொழுது, இப்ப நான் தெருவில் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ல வாங்கி இப்படி போட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா தூக்கி எங்கேயாவது இப்படி பக்கத்துல இருக்கிற இடத்துல போட்டு போயிடும். ஆனா வீட்டுக்கு போய் கொடுத்தா வீட்டுல 5 பேர் இருந்தா ஒரு ஆளுடைய கண்களிலாவது அது படும், ஒரு ஆளாவது கத்திருக்கிற அந்த வீட்டிலே தொழுவாங்க. அப்ப வீடுகளுக்கு தான் போய் தட்டி கொடுக்க போறோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொடுக்க போறோம். அப்ப நம்முடைய வேலை என்னது? அவர் கர்த்தர் சொல்றத, எனக்கு நீர் கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த மகிமையோடு கூட நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய உங்களுடைய வேலையா போகிறோம். வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது, எந்த ஒரு பிசினஸும் கிடையாது. நீங்க போய் கொடுக்கறதான ட்ரக்ஸ்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு என்ன கிடையாது. நம்முடைய வேலை என்ன? திருச்சபையினுடைய வேலை என்ன? அதை மட்டும் நம்ம செய்யும். பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பளோ தண்ணீர் பாய்ச்சினா, விளைய செய்கிறவரோ வாங்கி தரேன், இங்க கொண்டு கொடுங்க. ரட்சிக்கிறது அவருடைய வேலை. அவர் இங்க வர்றாங்களோ, முன் சபைக்கு போறாங்களோ, பக்கத்து சபைக்கு போறாங்களோ, இந்த பக்கத்து சபைக்கு போறாங்களோ, பிரச்சனையே கிடையாது. சபைக்கு போனா சரி, ரட்சிக்கப்பட்டால் போதும், அவ்வளவுதான். நாங்க எங்கோ ரட்சிக்கப்பட்டு எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சபையில ஆராதிச்சுட்டு இருக்கோம். இனிமேல் எங்க இருப்போம், எப்படி இருப்போம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதற்கு முன்பதாய், நம்முடைய காலம் முடிகிறதுக்கு முன்பதாய், நான் அழிந்து போவதற்கு முன்பதாய், நான் மறித்து போவதற்கு முன்பதாய், எதையாயும் ஒரு காரியம், ஒரு ஆத்மாவை நான் கர்த்தருக்கு நேராய் நடத்த ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும். 23வது வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்புகையில் அனுப்பினதையோ, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உலகம் அறியணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பிதாவாகிய தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் என்ன செய்றாரு? அனுப்புகிறார். போகும்படியா, அவருடைய வார்த்தையை சொல்லும்படியா, ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிக்கும்படியா. அப்ப அனுப்பினது இந்த உலகம் அறியும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். அறியணும். ஆண்டவர் தான் இவங்களை அனுப்பியிருக்கிறார். நல்ல நேரம். எத்தனையோ பேர் அந்த ட்ரக்ஸை பார்த்து தன்னுடைய ஜீவனை காத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு ட்ரக்ஸ் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஒரு ட்ரக்ஸ் மூலமாய் தன்னுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்ள, அதாவது சூசைட் பண்ணிக்க போன எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாட்சிகள் கேட்டிருக்கிறோம். அது அப்படியே ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையை அந்த ட்ரக்ஸ், அந்த வார்த்தை என்ன செய்திருக்கிறது? அதை மாற்றி இருக்கிறது. கடந்த வாரத்தில் நான் கொழும்பு சபையில சொன்னபொழுது கேட்டதான் ஒரு சாட்சி, நான் உன்னோடு இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த வசனம் தான். ஒரு மனுஷன் போற வழியில பார்த்துட்டு போயிருக்காரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வசனத்தை பார்த்துட்டு போயிருக்காரு. அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம சாமி என்ன வந்து நம்மோட கூட இல்லை, நம்ம சாமியை தேடி நம்ம எங்கேயாவது போக வேண்டியதா இருக்கும். ஆனால் என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒரு சாமி சொல்லி இருந்தாருன்னா அந்த சாமி யாரு, அந்த தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி தேடி
அதை பார்க்க ஆவலாய் அந்த இடத்துக்குள்ளே போனது நிமித்தமாய் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டது. ஒரு வார்த்தை நம்மளோடு கூட இருக்கு. நிறைய இந்த மாதிரி நிறைய ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்துல ஒரு சொல், 2 சொல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது ஒரு வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ரட்சிக்குமானால் நாம் கொடுக்க போகிறது அந்த சுவிசேஷ புத்தகம் ஏன் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க முடியாது? முதலாவது ஆண்டவருடைய பணியை சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அதை யாரும் மாற்ற முடியாது. 2வது ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படிக்கு வேண்டியது. நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார், உலகம் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நான் இவர்களை அனுப்புகிறதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருமைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பொழுது பிரச்சனைகள், அந்த ஒருமை, அந்த ஐக்கியம், அந்த உறவு நம்மளுக்கு இல்லாம போது பிளப்புகள், பிணக்குகள், சலசலப்புகள், சஞ்சலங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? நம்ம மத்தியில் ஒரு மனப்பாடு கிடையாது, ஐக்கியம் கிடையாது, ஒரு உறவு கிடையாது. சீஷரிடத்துலயும் அது இருந்தது இல்லாம ஆண்டவர் யோவானை கூட்டிட்டு போகும்பொழுது பின்னுக்கு 2 பேர் வராங்க. ஆண்டு சொன்னா, ஆண்டவரே அவங்களும் வர்றாங்க பின்னுக்கு. அவர் சொன்னாரு, அவங்க வந்தா நான் உள்ள கூட்டிட்டு போறேன், நீ என்னோட அவன் வந்தா என்ன வராட்டியா, உனக்கு தேவையில்லை, உனக்கு கொடுத்த வேலை நீ என்னோட கூட வான்னு சொன்னா அவ்வளவுதான். யார் வாரா யார் போறான்னு தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை நியமித்திருந்தால் அதை செய்வேன். நான் மற்றவர்களோடு கூடுமானால், வேதம் சொல் கூடுமானால் எல்லாரோடும் கூட சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும்படிக்கு நாடு. கூடுமானால் ஆண்டவருக்கு தெரியும் கூடாது, முடியாது. அதனாலதான் சொல்றார் கூடுமானால். என்னால முடிஞ்சா எல்லாரோடையும் சமாதானம் வர, அப்படி இல்லைன்னா பேசாம விலகி. ஆண்டவர் பிதா குமார் பரிசுத்தாவி ஒரு நாள் பிரிச்சிருந்ததே கிடையாது. யாரும் தனிப்பட்டு வேலை செய்ததே கிடையாது. மனுஷனை உண்டாக்கும் போது கூட நம்முடைய ரூபமாய் நம்முடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக சேர்ந்துதான் செஞ்சாங்க. ஆனா நாம தான் வேற வேறையா இருக்கோம். 2வது மாற்ற முடியாத காரியம் ஐக்கியம், உறவு. இதை மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. ஏன் சொன்ன வேதம் சொல்லுங்க. ஆண்டவரை ஜெபம் பண்ணியிருக்கார். ஆண்டவர் அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கார். வேதக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர். ஆண்டவர் நிறைய காரியங்களை நிறைய இதுகளுக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவர் விசேஷமாய் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணதான் ஒரு ஜெபம் என்னது? நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கிறது. நீர் என்னை அனுப்பினதை உலகம் அறிந்திருக்கிறது போல இவர்கள் அறிந்திருக்கிறது போல நானும் இவர்களை அனுப்புகிறதை உலகம் அறிந்திருக்கிறது. எல்லாரும் அறிந்திருக்க தெரிஞ்சிருக்கணும். இது என்னுடைய ஜனங்கள், இது என்னுடைய மக்கள், இது என்னுடைய பிள்ளைகள், இது வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி என்பதை அறிந்திருக்க வேண்டும். இது ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்ததானே, நமக்கு காண்பித்திருக்கிறதான, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான 2வது காரியம். நேற்றைய தினத்திலே ஒரு மீட்டிங் போயிருக்கு. ஒரு மீட்டிங்ல ஒரு ஸ்டடி, ஸ்கூல் ஆஃப் பிரேயர் அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்கூல் நடத்தினாங்க. அதில் கேட்டதான் ஒரு சாட்சி. நம்முடைய வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கவர்னர், அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். தெரியுமா உங்களுக்கு? வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கவர்னர் வந்து ஒரு கிறிஸ்டியன். ஒரு முறை இப்ப இருக்கிற ஜனாதிபதியா இல்ல இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதியா தெரியாது, நடந்த ஒரு சம்பவம், இல்லைன்னா வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தது தெரியாது. அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அப்ப போன பொழுது ஜனாதிபதி சொன்னாரு, எல்லாருமே வந்து அங்க ஏதோ ஒரு பரிசனைக்கு போறாங்க. பரிசனைக்கு போயிட்டு எல்லாரும் அந்த பிரிப்பு கட்டணும். அப்ப இவரும் அதுல மந்திரியா இருக்கிறபடினால, கவர்னரா இருக்கிறபடினால இவரும் கண்டிப்பா அதை செய்தான் ஆகணும். ஏன்னு சொன்னா அரசாங்கம் எல்லாரும் செய்யும் போது செய்தான் ஆகணும். உடனே நேற்று கற்றுக் கொடுத்த அந்த மாஸ்டர், அவர் ஒரு பைபிள் டீச்சர், அவருடைய ஸ்நேகிதன் தான் அவர். அப்போ உடனே ஃபோன் பண்ணி கேட்டாரா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், எனக்கு கொஞ்சம் வந்து ஒருக்கா பாருங்க அப்படி. இவரும் போயிருக்காரு அந்த கவர்னரை பார்க்கும்படி. போனப்போ என்ன சொல்லலாம், கேட்குற பதிலுக்கு என்ன, பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும் பொழுது அவர் கேட்டார், என்ன சொல்ல ஜனாதிபதி இப்படி கேட்கிறாரே. அப்ப வேதத்திலிருந்து 2 பேரை அவரு உதாரணமாய் காட்டியிருக்கிறார். இது செய்தா இப்படி, இது செய்தா இப்படி.
நம்ம எல்லாத்துக்கும் வேதத்துல நல்லதுக்கும் கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே வேதத்துல ஆதாரங்கள் உண்டு. ஜனங்களின் கர்த்தர் நமக்கு முன் உதாரணமாய் வைத்திருக்கிறார். அப்ப கேட்டுட்டு அவர் போன பொழுது அவர் சொன்ன மாதிரி இப்படி சரியான சொல்லிட்டு, நீ ஆனா இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் சொன்னா இப்படிதான் இருக்கணும். அப்ப அவர் நேரம் ஜனாதிபதி போயிருக்காரு. ஜனாதிபதி போய் சொல்லியிருக்கிறாரு, நான் என்னுடைய தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமமாயிருக்கிறேன், அவருக்கு முன்பதாய் நான் சரியாய் இருக்க வேண்டும். என் ஆண்டவருக்கு முன்பதாய் நான் காண்பிக்கிறதான அந்த உண்மைத்துவத்துக்கு, அந்த லாயல்ட்டிக்கு நான் எந்த ஒரு பங்கமும் செய்ய முடியாது. அங்க போய், அதாவது அந்த பன்சலைக்கு போயிட்டு உங்க முன்னுக்கு நான் அதை கட்டலைன்னு சொல்லி சும்மா வீண் பிரச்சனைகள் வாரத்தை விட, இப்ப நீங்க என்ன சக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பதவியில இருந்து என்னை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. அதை கேட்டு ஜனாதிபதி சொன்னாரா, உன் இஷ்டப்படி செய், உன் டேர்ன் வரும்போது நான் எங்கேயாவது பக்கம் பார்த்துக்கிறேன், சரியா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ செய்யும். அதாவது நான் எதை சொல்ல வருகிறேன், அவர் எதை அதன் மூலமாய் சொன்னார் சொன்னா, நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது சத்துருக்களை நமக்கு சிநேகிதனாய் இருக்கும்படி செய்யும். அது அவசியம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும், யாரா இருந்தாலும் நம்முடைய காரியங்களுக்கு ஏற்றபடியாய் நடக்கும். எனவே உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்ய அழைக்கப்பட்ட நாங்கள் அதற்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். யாரோ நமக்கு சொன்னது நிமித்தமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வருகையை நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், அதிலே போவோம் என்று நம்புகிறோம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு நமக்கு சில காரியங்களை, கர்த்தர் வேலைகளை இந்த பூமியில வைத்திருக்கிற வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். சீசர்கள் தான் அதை செய்வார்கள் ஒழிய விசுவாசிகள் செய்ய முடியாது. எல்லா மதத்தை எல்லா சமயத்திலும் விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் செய்யறது கிடையாது. ஆனால் நாம் சீஷர்களாக இருப்போமானால் அதை நாங்கள் செய்வோம். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய அதை மாற்ற முடியாத விசுவாசம், நம்பிக்கை, தீர்ப்பு என்று சொன்னால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும், மாற்று கருத்தை. இரண்டாவது அந்த உறவு இருக்க வேண்டும், ஐக்கியம். எங்கே நாமத்தின் நிமித்தம் 2 அல்லது 3 பேர் ஒருமனப்படுவீர்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். அதாவது ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. இஸ்லாமியர் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறாங்க. புத்தர்கள் காலையில விளக்கு வைக்கிறாங்க, சாயந்தரம் விளக்கு வைக்கிறாங்க. இந்துக்களும் அப்படிதான். அவங்க தேவாரம் பாடுகிறது உண்டு, பஜனை பாடுகிறது உண்டு, அவர்கள் என்னென்னவோ காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க. நாம கூட நம்ம இது கிடையாது. ஆனால் முஸ்லீம்ஸ் எப்ப பார்த்தாலும் அந்த இது மணி உருட்டிட்டே இருப்பாங்க. அது கத்தோலிக்கர்கள் ஜெபமான சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு எதுவுமே கிடையாது. அதனாலதான் நமக்கு பிரச்சனையே. ஒரு 1 மணி போட்ட, ஒரு 100 மணி போட்ட ஒரு மாலை ஒவ்வொருத்தையும் கொடுத்துட்டு சோதனை 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 சொல்லிட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை. அது சொல்லிட்டே இருக்கலாம். அது அந்த மணி இல்லாதனாலதான் நம்ம வாய் வேற 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 எல்லாம் பேசுறது. பேச வேண்டியது பேசுறது இல்லை, எவ்வளவுதான் பேசிட்டு. எனவே இப்பேற்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல அதிக வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர், அதாவது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய முகத்தை கண்ணாடியில பார்த்து இப்படி திரும்பணும்னா முகம் இப்படி இருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது, சாயல் மறந்து போயிடும். அப்ப பிதா குமாரனுடைய சாயல் நம்முடைய வெளிப்பட வேண்டுமானால் அந்த சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கணும். குமாரனுடைய சாயல் இடத்துல இருக்கிறது. நான் பவுடர் போட்டுட்டேன் அப்படின்றதுல நான் ஷூரா இருக்கணும். திரும்பி போயிட்டு போட்டுட்டேன்னா இல்லையான்னு சொல்லி பார்க்க கூடாது. போட்டுட்டேன், அந்த அந்த நம்பிக்கை. அப்ப குமாரனுடைய சாயல் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அப்ப குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் அனுப்பினார், அதுபோல என்னையும் அனுப்புகிறார், எங்களையும் அனுப்புகிறார் என்பதுதான் அந்த அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த மகிமை நம் மீது தங்க வேண்டும். மோசே 40 நாள் மலையில இருந்து கீழே இறங்கும் பொழுது தேவ பிரசன்னம் அவனுடைய முகத்தை மூடி இருந்தது. அதை பார்க்க எல்லாரும் ஜனங்கள் பயந்தார்கள். அந்த மகிமை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்க உருமாற்றப்பட வேண்டும், இப்படியே இருக்கக்கூடாது. மூன்றாவது காரியம், மாற்ற முடியாத நம்முடைய நம்பிக்கை, தீர்ப்பு. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22-23 வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22-23 வசனம். இயேசு அவர்களை நோக்கி,
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். தன் இருதயத்தில் சந்தேகப்படாதபடி விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். மெய்யாகவே ஆண்டவரே சொல்லியிருக்கார், ஒருவன் தன்னுடைய இருதயத்திலே மெய்யாகவே விசுவாசித்தான். அதாவது என்ன சொல்றாரு, நமக்கு அநேகமான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை, விசுவாச பற்றாக்குறை உண்டு. ஜெபம் பண்றது 3 மணிக்கு எழும்புறது, 4 மணிக்கு எழும்புறது, 5 மணிக்கு எழும்புறது, 10 மணிக்கு எழும்புறது. ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது? அதுக்கு இப்ப காரணங்கள் உண்டு. யாக்கோபுடைய நிருபத்திலே வாசிக்கும் பொழுது காரணங்களை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நாம தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஒரு காரியம், அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிறதான தடைகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான குறைகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான நெருக்கங்கள், நாம் ஓம் கொடுக்கிறதான சூழ்நிலைகள் மாற வேணும்னா யாரோ ஒரு ஆள் ஜெபம் பண்ணி சரி வராங்க. புரியுதா நான் சொல்றது? என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய சபையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய பகுதியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய தேசத்திலே ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னா நான் செய்ய வேண்டியதை செய்ய. தெரியுதா? வேலை ஒட்டி இருக்கு. இது நம்ம தானே சொல்லுங்க. வாடகைக்கு தான் இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா இது நம்ம ஆராதிக்கிறோம். இப்படி ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதை நானும் பார்க்குறேன், பிரதரும் பார்க்குறாங்க, சத்யாவும் பார்க்குறாரு, ஜெஷுவும் பார்க்குறாரு, அக்கா பார்க்குறாரு, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கு. காட்டணும் எல்லாருமே பார்த்து அது இருக்கட்டும் அப்படின்னு போறவும் முடியும். சரி, முடிந்த நேரத்தில் நம்ம அதை எடுத்து போடணும். எப்படி எடுக்கலாம் அப்படின்ற யோசிச்சு பார்க்க முடியும். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வழியில, நம்முடைய பாதையில, அல்லது நம்முடைய பயணத்தில, நம்முடைய தரிசனத்தில, தேவனுடைய திட்டத்தில நமக்கு விரோதமாய், நமக்கு எதிர்மறையாய் ஒரு காரியம் வரும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? அதை நாம எடுத்து போடும்படியாக ஜெபிக்க வேண்டும். எடுத்து போடத்தக்கதான அல்லது மாற்றி போடத்தக்கதாய் நாங்கள் தேவனிடத்திலே ஜெபித்து கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை நடத்துவார், கர்த்தர் அதை மாற்றி தருவார் என்று நாங்கள் என்ன செய்யணும்? இங்கே ஜெபம் பண்ணது அங்கிட்டு போயிட்டு அதற்கு நேர்மறையான காரியங்களை பேசணும். அது சரி வராது, அது நடக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அப்படின்னா எதுக்காக ஜெபம் பண்ண? வேஸ்ட். நம்முடைய ஜெபம் வேஸ்ட். அதுக்கு ஜெபம் பண்ணாமலே இருக்கணும். எதுனாலும் நடக்கணும், வர்றதுக்கும் ஓம் கொடுக்கணும். சும்மா ஒரு மணி நேரம் முன்னாள் உட்காந்து இருந்து இல்லைன்னு சொன்னா அந்த நேரத்தில் யாரோட பேசாம எதையும் செய்யாம ஒரு இடத்துல இருந்து அப்படி எல்லாம் செய்துட்டு எழுதி ஜெபம் பண்ணி முடிச்சு அடுத்த நிமிஷத்துல சரி வர அது அப்படியே தான். அது மாறாது, அது மறையாது, அது போவாது, அது விலகாது. கடுகளவு விசுவாசத்தோடு, பெரிய அளவு விசுவாசத்தில் ஆண்டவர் சொல்ற கடுகளவு மஸ்டர்ட் சீட். நாம பாவிக்கிற கடுகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கடுகே கிடையாது. கடுகுன்னு நம்ம ஏதோ ஒரு விதையை சாப்பிட்டுட்டோம், அது வேற. ஆனா உண்மையான கடுகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்டதான கடுகு என்னன்னா அதையும் தாண்டி சின்னது. இப்படி ஃபேன் காத்துல பிடிச்சாலே பறந்துடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த அளவு சின்னது. கடுகு அளவு விசுவாசம் அந்த அளவு சின்னது, மைனூட்டானது. அந்த அளவு விசுவாசத்தோடு கூட பார்த்து பெரிய மலையை பார்த்து சொன்னாலே அந்த மலை அகன்று போகும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 17:6 சொல்றாரு, ஒரு காட்டத்தி மரத்தை நம்ம போற வழியில அல்லது வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மரம் தடையா இருக்கிறது. அந்த மரத்தை ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரம் இல்லாம போயிருக்கும், விழுந்து போயிருக்கும், சாஞ்சி போகணும் இல்ல, அந்த மரம் இருக்கட்டும். அந்த மரத்தை பார்த்து பேர்ந்து போய் நடுசமுத்திரத்திலே நட்டுக்கொள்ளும். விழப்பட்டது லேசு இல்ல, புரியுதா? விழப்பட்டது லேசு, தள்ளி கீழே போடுறது லேசு, தூக்கி வெளியில போடுறது லேசு. அதே அப்படியே தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறது லேசா கஷ்டம். அனுமான் இலங்கையை தூக்கிட்டு போனான். அப்படியே சொல்றாங்க, இதிகாசம் சொல்லுகிறது.
அனுமானுக்கே இலங்கையை தூக்க முடியும்னு சொன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை ஆகிய எனக்கும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உலகத்தையே தலைகீழாய் மாற்ற முடியும். அதனால தான் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னோம், உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கும் வந்து விட்டார்களா கேட்டான். எலியாவை பார்த்தோன்னே ராஜா நடுவா, ஐயோ வந்துட்டானா, என்ன எதுக்கு வந்தானே தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியலையா, வந்து என்ன சொல்ல போறானோ தெரியல. ஒரு மனுஷன் 12 பேர், அந்த 12 பேருக்கு உலகத்தை கலக்க முடியும்னு சொன்னா இருக்கிற 20 பேருக்கு என்ன செய்யும்? விசுவாசம். முதலாவது ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இரண்டாவது நம்முடைய ஐக்கியம் காக்கப்பட வேண்டும். மூன்றாவது விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் விஞ்ஞானியை விசுவாசத்தோட கூட்டம் கேட்ட ஆண்டவர் சொல்றேன், நான் எதை கேட்டோம் ஆண்டவர் தருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட கூட்டம் நான் எதையும் நான் தருவேன் வாக்கு பண்ணி அவர் வாக்கு மாறாரு. தீமோத்தேயுவில் எழுதும் பொழுது சொல்கிறார், நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்த பொழுதிலும் நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர், இதுவரையிலும் நம்மை நடத்துகிறவர் உண்மையுள்ளவராக. அவருடைய மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. ஜெபம் அது தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஜெபமாக இருக்கும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறதால ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். ஏன் நம்முடைய ஜெபம் இந்த தேசத்தை காத்திருக்கு. நான் கொடுக்க போகிறதான இந்த ட்ரக்ஸ் நிமித்தமாய், நான் கொடுக்க போறது இந்த சின்ன பகுதிக்கு தான், ஆனா இந்த ட்ரக்ஸ் நிமித்தமாய் ஆண்டவர் நம்முடைய தேசத்தை காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு தேசத்துக்கு நான் கொடுக்கல, நம்மால முடிஞ்ச இந்த பகுதி மட்டும், அதை மட்டும் நம்ம செய்யணும். நம்மால முடிந்தது, நம்முடைய பலன், நம்முடைய திராணிக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் செய்யணும். அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். சூழ்நிலை மாற்றம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய எதிர்பார்ப்பையும், அதாவது தேவன் நம்மை ரட்சித்ததன் நோக்கத்தையும் தடை செய்கிறதாய் அல்லது அந்த அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு தடைகளாய் இருக்கிறதா எந்த காரியமா இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டும். நான் மாறணும், நான் மாறணும், நான் மாறினா எல்லாமே மாறணும். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாய் அப்படி ஜெபத்துக்கு பதில் செய்வார். நிச்சயமாய் செய்வார். ஜெபிக்கும்படியான ஒரு அட்டையும் கூட நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் 31 நாளைக்கு 31 தேசங்கள் கிடையாது. 31 நாளும் 228 தேசங்கள், 228 தேசங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ண முடியும். அது நம்முடைய தேசம், ஒரு தேசம். சிலர் பேரை பார்த்தா இதுவரை நான் கேட்டில்லாத பேரெல்லாம் இருக்கு, வாயில நுழையாத பேரெல்லாம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் இதுல இருக்குது ஒரு 2, 4, 6, 7, சில நேரம் 7 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்ப 7, 8 இருக்கு. ஒரு நாளைக்கு 7 தேசத்துக்கு நாங்க ஜெபம் பண்ணாலே ஒரு மாசத்துல எத்தனை தேசத்துக்கு ஜெபம் பண்ணோம்? 228 தேசங்களுக்கு ஜெபம். அந்த 228 தேசங்களையும் நாம போய் சந்திக்க முடியாது. நாம ஒவ்வொரு தேசத்துக்கும் இது போக முடியாது. ஆனா என்னுடைய முழங்கால் எல்லா தேசத்துக்கும் நிறைய அழைக்கும். பிலிப்ப ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டு போனாரா? போய் அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல வச்சு மறுபடியும் பிறகு என்ன செய்தார்? ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு வேதம் சொல்லி அவன் சந்தோஷமாய் போனான். நம்ம தேசங்களுக்கு போக முடியாது, லாக்டவுன், ஃபிளைட் கூட கிடையாது. ஆனாலும் என்னுடைய ஜெபம் தேசங்களுக்கு நடக்கும். தேசத்து ஜனங்களை அது கொடுக்கும், தேசத்து தலைவர்களை அது மாற்றும். மலாவி என்று சொல்லப்படுகிறதான தேசத்துல வந்திருக்கிறதான ஜனாதிபதி ரட்சிக்கப்பட்டவர் இல்ல, பாத்தீங்களா? மலாவி ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஜனாதிபதி ஆகும். ஏன் நம்முடைய தேசம் முடியாய் மாற முடியாது? அது நம்முடைய ஜெபத்தினால. வேற என்ன? எதுனாலையும் இந்த தேசத்தை மாற்ற, இந்த தேசத்தின் தலையத்தை நிர்ணயிக்க, இந்த தேசத்தின் எதிர்காலத்தை சுபிஷமாய் மாற்ற யாரால் தேவனால் மட்டும் முடியும். தேவனிடத்தில் ஜெபிக்கிற என்னாலும் உங்களாலும்
எல்லாரும் எடுத்துக்கணும். ஒரு 31 நாட்களுக்கும் ஜெபிக்க, தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு இல்லையோ அதுல நம்முடைய தேசம் ஒரு தேசம். நம்முடைய தேசம் எப்போ வருதுன்னா நீங்களே பார்க்க 16ஆம் தேதி 18ஆம் தேதி ஒவ்வொரு மாதம் 18ஆம் தேதி மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர், தாய்லாந்து இந்த தேசங்கள் 18ஆம் தேதி இருக்கு. அப்ப இந்த தேசங்களுக்காக எல்லாம் புத்த தேசங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது? அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்படி அது போல நாம் நம்முடைய தேசத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசங்களை மாற்றுவார், தேசங்களை ரட்சிப்பார், தேசங்களுக்கு நன்மை செய்வார், தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்ம தேசங்களுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நடக்கும் போது, போகும் பொழுது, வரும் பொழுது உங்கள் பகுதிக்காய், உங்கள் உறவுகளுக்காய், நீங்க நடந்து போகிற தெருவுக்காய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பகுதிகளுக்கும் ஜெபத்தை, அந்த ரட்சிப்பை கர்த்தர் தருகிறவராய். இந்த காரியங்களை உங்கள் மனதில் வைத்து, இந்த 3 காரியங்கள் மாற்ற முடியாது, மாற்ற அடையாது, மாற்றவும் கூடாது. என்னது? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம இது விழுந்த. 2வது சபையில ஐக்கியம், குடும்பத்தில் ஐக்கியம், வேலைத்தலம் நல்லா இருக்குதா? எவனையாவது ஒரு ஆளை வெட்டிட்டு மேல வரணும் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எவனையாவது இல்லாம பண்ணிட்டு தான் மேல வரணும். ஏன் சொன்னா யாரு வேலையும் இப்ப நிரந்தரம் கிடையாது. அமெரிக்க தேசத்திலேயே எத்தனையோ லட்சங்கள், கோடிகள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. தேசங்கள் நம்முடைய நாடு வளர்ந்து வருகிற நாடு இருந்துச்சு, இப்ப பின்தங்கிய நாடுக்கு போயிடுச்சு. நம்முடைய நாடு விழுது போயிடுச்சு. இதை தூக்கி எடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, ஜனாதிபதியினால முடியாது. இனிமேல் எந்த தேசம் கடன் கொடுக்கும் தெரியாது, கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாது, கொடுத்த கடனை வட்டி கூட கட்ட முடியாத நிலையிலே தேசம் இருக்கிறது. இது ஒரு தேசத்துல ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ட்ரெயினுக்கு முன்னாடி பாஞ்சி தற்கொலை பண்ணிட்டாங்க. தெரியுமே எந்த தேசம்? நெதர்லாந்து. ஏதோ ஒரு தேசம், வெளி தேசம். போன கிழமை கொழும்பு சபைக்கு போன பொழுது சொன்னாங்க, ஏதோ ஒரு தேசத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பொருளாதார மந்திரி, அவர் என்ன இனிமேல் இந்த தேசத்துல என்னால இந்த பொசிஷன்ல இருக்க முடியாது, இனிமேல் இந்த தேசத்தின் கடனை தீர்க்க முடியாது, இந்த தேசத்தை எப்படி தூக்கி நிறுத்துறதுன்னு தெரியாது, ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியாது, இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு பதவியில் இருந்த ஒரு மனுஷன் ட்ரெயினுக்கு முன்னதாய் பாய்ந்து தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொண்டாராம். இதுதான் நிலை, இன்றைய நிலை. ஆனால் அந்த நிலையை மாற்ற என்னால் உங்களால் ஆமென் சொல்லலாம். ஜெபத்தினால் இதனாலே முடியும், கண்டிப்பா ஜெபம் பண்ணி பாருங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை விசுவாசம் காரியத்தை செய்ய வேண்டிய முழுமையாக விசுவாசம். எனவே இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறாத காரியம். இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய அன்றாட ஜீவித்திலும் சரி மாற்ற முடியாது. 1, ஆண்டவருக்கு என்னது? ஊழியம் செய்யுது. 2, உறவுகளோடு கூட சரியா இருக்கு. 3வது விசுவாசத்தோடு கூட தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறது, தேவனுடைய வருகைக்கு ஜெபம் பண்றது, தேவனுடைய வருகைக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுது. வேறுபட்டதான காரியங்கள் 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் 3 காரியங்களை மாறாது கூட இருக்கிறது போல நாங்களும் தேவ சமூகத்திலே நிற்கிறது யாராலும் தடை பண்ண. நாளிலே நீ கேட்கிறேன், நீங்க ஒரு விசை
தேவனுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொறுப்படுங்க. நம்முடைய இஷ்டப்படி எதுவுமே செய்யாத தேவன் நம்மை நடத்த வேண்டும், தேவன் நம்மை விசாரிக்க வேண்டும், தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், தேவன் நம்மை பராமரிக்க வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தேவனிடத்தில் ஆவியினால் நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. மனுஷரால் நடத்தப்படக்கூடாது, நானா இஷ்டப்படி நடக்கக்கூடாது, மாறாய் எப்படி நடக்கணும்? தேவனால் நடத்தப்படுகிறவன். ஆவினால் நடத்தப்படுகிறவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறவன். இனிமேல் என்ன வரப்போகுது, இனிமேல் என்ன நடக்க போகுது என்பதை நிதானித்து அறிகிறவன். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஊழியம் செய்யுங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க, உங்கள் சிநேகத்தை அன்பை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.